வணக்கம். சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் 40 வேட்பாளர்கள் ராஜினாமா. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. சட்டசபை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தென் மாவட்டங்களில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அதிமுகவின் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை வாபஸ் பெற உள்ளதாகவும், இதற்கு மிக முக்கியமான காரணம் களத்தில் அதிமுகவின் தொண்டர்கள் முழு வேகத்தில் அதிமுகவின் வெற்றிக்காக உழைக்கவில்லை. அது மட்டுமல்ல, வெற்றி வாய்ப்பு என்பது சசிகலாவிற்கு சாதகமாகவே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான களப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தொண்டர்களும் பூத் கமிட்டி நிர்வாகிகளும் சசிகலாவிற்கு தான் ஆதரவாக செயல்படுகிறார்கள். நாங்கள் 100 கோடியை இழந்து தோல்வி அடைவதை விட வாபஸ் பெற்று சசிகலாவின் புதிய கட்சியிலேயே இணைந்து விடலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு வந்துவிட்டது. மக்களும் சசிகலாவிற்குத்தான் ஆதரவுகளை தென் மாவட்டங்கள் முழுவதுமாக கொடுக்கிறார்கள். நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் அதிமுக சுமார் 80 இடங்களில் டெபாசிட்டை இழக்கும். அதற்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக தேர்தல். இந்த தேர்தலில் எடப்பாடி முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக பல யுக்திகளையும் செய்தார். மக்களுக்கு ஒன்று மட்டும் பிடிக்காது, எதிரியாக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், துரோகியாக இருக்கக்கூடாது. சசிகலாவிற்கு செய்த துரோகம், ஓபிஎஸ்ஸிற்கு செய்த துரோகம், அது மட்டுமல்ல அதிமுகவின் உண்மையான தொண்டர்களுக்கு செய்த துரோகம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். 100 கோடி வரை களத்தில் நாங்கள் செலவு செய்தும் தோல்வியை தழுவதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை என்று கூறி தென் மாவட்டத்தின் வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக நியமிக்கப்பட்ட வேட்பாளர்கள் அந்தர்பல்ட் எடுத்துள்ளனர். ராஜினாமா செய்து சசிகலாவின் கட்சியில் இணைய உள்ளதாகவும் சுமார் 40 வேட்பாளர்கள் பக்கம் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது நடந்தால் அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாகவே மாறும். இதைத்தான் அன்றைக்கே சசிகலாவும் ஓபிஎஸும் கூறினார்கள். ஒரு கட்சி வளர வேண்டும் என்றால், வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒற்றுமை மட்டும்தான் முக்கியமாக இருக்கும். பதவியோ அதிகாரமோ இங்கு எந்த ஒரு செல்லுபடியாகாது. கட்சிக்கு தேவை ஒற்றுமை. அனைத்து சாதி சமய அனைத்து மக்களும் ஒற்றுமையாக ஒரே கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார். அதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக 50 ஆண்டுகளுக்கானாலும் நிலைத்து நிற்கிறது. ஆனால் எடப்பாடி தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிமுகவில் வந்துவிட்டது. 40 வேட்பாளர்கள் ராஜினாமா செய்வது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள் உண்மையான தொண்டர்கள்.